எம்மா வீட்டு திறமும் செப்பம் என் செம்மா பாதவர்ப்பு தலைசேர் தொல்லை கைமா துன்பம் கழிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. இது சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். பெருமானுடைய திருவடியை நம்முடைய தலையிலே தாங்க வேணும். நமக்கு வேற எந்த வீடு பேரும் வேண்டாம், வேற எந்த பயனும் வேண்டாம். திருமாலே, உன் திருவடியை என் தலைக்கு அணியாக அலங்கரிப்பாய் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். மனம் வசதியாக, குணம் உயர்ந்ததாக, பெருமானிடத்தில் பக்தியோடு அவன் திருவடிகள் நம் தலைக்கு அணியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவோம். வேண்டினது கண்டிப்பாக கிட்டும். பெருமானும் பிராட்டியுமான இரட்டையர்கள் அவர்களுடைய திருவடிகளை நம் தலையிலே வைத்தார்கள் என்னால், எப்படி பரதன் பிரார்த்திக்க ராமன் தன் திருவடியை பரதன் தலையில் வைத்தானோ, விபீஷணன் பிரார்த்திக்க ராமன் தன் திருவடியை விபீஷணன் தலையில் வைத்தானோ, அதே போல நம் அனைவருடைய தலையிலேயும் பெருமான் தன் திருவடி தாமர்களை வைக்கட்டும். நம்மாழ்வாரத்தான் சொல்றார், செப்பம் திறமும் செப்பம், வீட்டு திறமும் செப்பம், மாவீட்டு திறமும் செப்பம், எம்மா வீட்டு திறமும் செப்பம். ஐஸ்வர்யம் கொடுக்கிறேன்னு பெருமாள் சொன்னார், வேண்டாம் பேசாதே என்கிறார். கைவல்யம் கொடுக்கிறேன் என்றார், வேண்டாம்னு மறுத்தார். மோட்சம் வைகுந்தத்தையே கொடுக்கிறேன் என்கிறார், வேண்டாம் என்னார் ஆழ்வார். இன்னும் என்னதான் வேணும்? 3 தானே இருக்கிற புருஷார்த்தம். இதுக்கு மேல 8 கொடுப்பதென்னால், உன் திருவடிகளை நம் தலையே அலங்கரிப்பாய். அதுதான் மிகச்சிறந்த புருஷார்த்தம். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை. உன்னுடைய சிவந்திருக்கிற திருவடி தாமர்களை என் தலையிலே வை. கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. அடியனுடைய ஒரே பிரார்த்தனை இதுதான். அப்ப நம்ம அத்தனை பேரும் கைகூப்பி கொண்டு பெருமானிடத்தில் இதையே பிரார்த்திப்போம். மற்றபடிக்கு நாம எதை கேட்டாலும் கிடைக்கும். இதை கேட்டுட்டா இதுவும் கிடைக்கும், மத்தனையும் கிடைக்கும். அப்ப ஒரே கல்லுல பல மாங்காய்கள் அடிச்சுடலாம் முடியும். அந்த விஷயத்தை தான் இப்ப கண்ணன் உத்தவருக்கு சொல்றார். ந பாரமேஷ்டியம் ந மகேந்திர திஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீர் அபுனத்பவம் வா மையப்பிதாத்மேச்சதி மத்வினான்யது. யார் ஒருத்தன் என்னுடைய திருவடிகளை அடைந்து விட்டானோ, ந பாரமேஷ்டியம், அவனுக்கு இந்திரலோக பதவி வேண்டாம், நாகபிருஷ்டம் ஆதிசேஷ லோக பதவி நாகலோக பதவி வேண்டாம், ந சார்வபௌமம் அரசனா இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம், ரசாதிபத்தியம் கிழக்கிற பாத்தாள ரசாத்தள லோகத்துக்கு தலைவனா இருக்கிற விரும்ப மாட்டான், ந யோக சித்தி யோக சித்தி வேணும்னு ஆசைப்பட மாட்டான், அட்டமகா சித்தி அடைந்தேன் அஷ்டாதச சித்தி அடைந்தேன் இது எதையும் விரும்ப மாட்டான். ஏன்? மைய பிதாத்மேச்சதி மத்வினான்யது, என்னை ஒழிந்த ஏதையும் அவன் விரும்பதில்லை. இது ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி ஒரு தராசு கோலை எடுத்து பெருமான் திருவடி அவன் அனுபவத்தை ஒரு பக்கத்துல வச்சு மற்றொரு பக்கத்தில் வைகுந்தத்தையே வைத்தாலும் வைகுந்தம் தாழ்ந்ததென்கிறார்கள். நின் புகழில் வைகும் சிந்தையிலும் மற்றினிதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்னருளும் வான் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். உன்னுடைய புகழை நினைத்து உன் திருவடிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் வைகுந்தம் கூட இன்பமாகாது. உன் நாமங்களை சொன்னால் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே என்று தொண்டரடிப்படி ஆழ்வார் சாதிக்கிறார். பக்தனுடைய உயர்ந்த நிலை இது. அவன் பக்தியினுடைய நிலைக்கு போயிடுறான். யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா, தபசு செய்யும் யோகி, கர்மம் செய்யும் யோகி, ஞானம் செய்யும் யோகி, இவர்கள் அனைவரை காட்டியும் பக்தி யோகி நட்பன் தான் ரொம்ப சிறந்தவன். நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம், எதையும் விரும்பாதவனாய், பகையே இல்லாதவனாய், சாந்தமானவனாய், சமமாக பார்க்கக்கூடியவனாய் எவன் இருக்கிறானோ, ந ததாமே பிரியதமன் ஆத்மயோனிர்ன சங்கரஹா. கண்ணன் எவ்வளவு தூரம் அவனை பெருமையோட பேசுறார். பிரம்மாவோ சங்கரரோ ஏன் மகாலட்சுமியோ ஏன் நானேவோ இவர்கள் யாருமே எனக்கு ஆனந்தம் கொடுக்க மாட்டார்கள். அந்த பக்தன் தான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான். என்னை பெருமான் உரைத்து யதாக்னிஹி சுமர்த்திருச்சிஹி கரோத்யேதாம்சி பஸ்மதாது ததா மத்விஷயா பக்திஹி உத்தவ ஏனாம்சி கிருஷ்ணசஹ. உனக்கு எத்தனை கர்மங்கள் இருக்குமோ என் விஷயமான பக்தி அந்த கர்மங்கள் அத்தனையும் தொலைச்சிடும், எரிச்சிடும். எப்படி விறகு கட்டையில் இருக்கக்கூடிய நெருப்பு விறகையும் அழிக்குமோ மற்றத்தையும் தொலைக்குமோ, அதே சமயத்தில் மேல இருக்கிற அரிசியை மட்டும் பக்குவமாக ஆக்கிடுமோ.
நெருப்பு ரெண்டு வேலை பார்க்கறது. எது அதை எரிக்கிறதோ அந்த விறகு கட்டையை சாம்பல் ஆக்கி விடுறது. அது தலையில ஒலை வச்சிருக்க முடியோ அங்க இருக்கிற அரிசியை நன்னா ஆக்கி விடுறது. அதை போலத்தான் பகவத் விஷய ஞானமோ பக்தியோ அது எரிய எரிய கீழே இருக்கிற கர்மங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போடுறது. அது எரிய எரிய பெருமானிடத்துல நமக்கு இருக்கிற காதல்ங்கிறது பக்குவமாயிடுறது. அப்ப நடுவுல பக்தி மேல மேல அது ருச்சியை கிளப்பி விடுறது. நன்னா சமைந்த சோறு தான் ருச்சியோட இருக்கும். அப்ப சோறை சமைச்சு விடுறது நம்ம நன்னா பகவான் அனுபவிக்கிறதுக்கு தயாராக்கி விடுகிறது. அதே சமயத்துல மத்தொன்னு எரிஞ்சாகணுமே, கர்மங்களை தொலைத்து விடுகிறது. ஒரு பக்கத்துல கர்மத்தை எரிச்சு இன்னொரு பக்கத்துல அன்னத்தை பக்குவப்படுத்துவது பக்தி. ந சாதயதி மாம் யோகா ந சாங்கியம் தர்ம யுத்தவ. ஏ உத்தவ, யோகம் என்னை சாதித்து கொடுக்காது, சாங்கியம் என்னை சாதித்து கொடுக்காது. ந சுவாத்தியாய, வேத பாராயணம் பண்ணதுக்காக ஒப்புவித்ததுக்காக என்னை பெற்றுக் கொடுக்காது. ந தியாக, தியாகம் பண்ணது என்னை பெற்றுக் கொடுக்காது. யதா பக்தி மமோர்ஜிதா, பக்தி ஒண்ணுதான் என்னை பெற்றுக் கொடுக்கும். பக்தியா அகம் ஏகையா கிராஹ்யா ஸ்ரத்தையாத்மா பிரிய சதாம். பக்தி புனாதி மன்னிஷ்டா ஸ்வபாதானபி சம்பவாது. ஒரு நாய் மாம்சத்தை அடித்து உண்ணுபவனுக்கு கூட பக்தி வந்து விடுமானால் என்னை அடைந்தே தீருகிறான். அவன் எங்கு பிறந்தான், எப்படி வளர்ந்தான், நேற்று வரை எப்படி ஒழுக்கமில்லாதவனாக இருந்தான் என்றது பார்க்காது. அதை தீண்டினால் நெருப்பு எப்படி அத்தனை தாழ்ந்தத்தையும் எரித்து முடித்து விடுமோ அதே போல பக்தி செய்யும். ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அதாவது யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தொய்விலன். பகவான் தொய்விலன், ஒரு குறவும் இல்லை. எங்க வியாபித்திருந்தாலும் குற்றம் தட்டாது. யாவையும் எவரும் தானாய், எல்லாரும் அவன்தான், எல்லா பொருட்களும் அவன்தான். அவரவர் சமயந்தோறும் தொய்விலன் அவிசேர் உயிரிழக்கெம்மான். அந்த பெருமானை பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே. பகவானிடத்துல பாவனை, பக்தி பாவனை. பக்தி பாவனை வந்துவிட்டால் அவனையே கூடிவிடலாம். பக்தியோட கூடினால் பெருமானோடே கூடலாம் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். ஆகவே கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினா ஆனந்த அஸ்ரு கலையா சுத்தேது பக்தியா வினாசயா. 23ஆம் ஸ்லோகத்துல சொல்றார், என்னிடத்துல பக்தி வந்துட்டவன் சில நாள் சிரிக்கிறான், சில நாள் அழுகிறான், கூத்தாடுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான், மயிர்கூச்சென்றதோடு இருக்கிறான், பேச எழற்சேவை தொண்டை தழுதெழுத்து போகிறது, காடுமெழா கண்ணநீரும் நில்லா, உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமெழா. குரல் எழல, உடல் சோர்ந்து நடுங்கி போயிற்று, மயிர் கூச்சுமரா என தோள்களும் வீழ் ஒழியா. அவனுடைய தோள்கள் தாழ்ந்து படுத்து மயிர் கூச்செறிகிறது, கால் நிற்கலே, கண்ணநீர் நிற்கவில்லை. அப்படியாய் மாலுகளா நிற்கும் என் மனனே. என் மனம் பெருமானிடத்துல மாலுகளா நிற்கும். பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலமலை பதிகத்துல சாதிக்கிறார். யார் ஒருத்தன் பெருமானை அடைந்து விட்டானோ அவன் ஏன் மற்ற பேருக்கு ஆட்பட மாட்டான்? உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே இனி போய் ஒருவன் தனக்கு பணித்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய். உனக்கு பணிந்திருக்கும் தவமுடையே, உனக்கு பணி செய்திருக்கும் தபஸ், உன்னிடத்துல வேலை பார்க்கிறவன் நான் ஆயிட்டேன். இனிமே இங்க வேலையை விட்டுட்டு இன்னொருத்தன் கடைத்தல போய் நில் என்று சொல்லாதே. உன்னிடத்துல பணி செய்தவன் போய் செய்யாமல் இருப்பேன், அழிந்து போவேனே தவிர ஒரு நாளும் மற்றொருத்தன் காலில் நிற்க மாட்டேன். உனக்கு ஆட்பட்டு மடியே நின்று வழல்வேனோ. இது பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலபுர பெருமானிடத்தே உனக்கு பணி செய்திருப்பேன், மற்றொரு இடத்துக்கு போக மாட்டேங்கிறார். நம்மாழ்வார் திருக்குடந்த 6வது இடத்தே உனக்கு ஆட்பட்டேன், மற்றொரு இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுகிறார். ஒன்று, மற்ற எல்லாரையும் விட்டுட்டு கண்ணன்னு வந்தாச்சு. எப்ப எல்லாவற்றையும் திறந்து வந்தோமோ திரும்பி போறதுக்கு வழி இல்லை. இது ஒரு பொண்ணு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறார், இந்த பிள்ளை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். வீட்டுல இருக்கிறவர்கள் பார்த்து பண்ணி வச்சுட்டா ஒரு மாதிரி, அது ஏதோ ஒத்து வரலேன்னு வச்சுப்போம். அப்ப பண்ணிட்டு தானே ஆகணும், பண்ணி கொள்ளுகிறார்கள். பண்ணிட்டு போயாச்சுன்னா இங்க திரும்பி போக முடியாது. ஏன்னா எப்ப எதிர்த்து கொண்டு போனோமோ அப்ப இங்கு செல்வதற்கு வழி இல்லை. போன இடத்துல நன்னா இருந்தாகணும், இருக்கும். கண்டிப்பா பகவான் தான் அதை நடத்துகிறார். இப்ப சொல்லிட்டு இருந்தது, நாம இப்ப நம்மாழ்வார் தன்னுடைய ஊரை விட்டுட்டார், திருக்கோளூருக்கு செல்லுகிறார். இனி என் ஊர் தாயாரிடத்திலேயோ தோழிகளிடத்திலேயோ நான் திரும்பி பார்க்க முடியாது. வைத்தமாநிதி பெருமாள் ஏத்துண்டா உண்டு, ஏத்துக்காத விட்டுடவே போறது இல்லையே. அப்ப கண்டிப்பா நடந்து தானே தீரும். ஆகையாலே நாம் நம்மை ஜென்மபூமியை விட்டு அகலுகிறோம், பெருமான்கிற புருஷனை கைப்பிடித்து போகிறோம். போனால் திரும்ப இங்கு பார்ப்பதற்கு வழி இல்லை. ஒருவேளை அவர் கைவிட்டுடுவரோ பயப்பட தேவையில்லை. ஆக ஒரு பக்தன் இனி மற்றொரு இடத்துல வாசல்ல போய் நிற்க மாட்டான், நிற்பரா? பெருமான்கிற மணவாளனை கைப்பிடித்த விற்பாடு எந்த புருஷனை கை சொல்றதுக்கு இந்த பெண்ணுக்கு தோணும்? வாக்கு கத்கதா திரவதே யச சித்தம் ருதத்யபிக்னம் ஹசதி க்வசிச்ச.
திடீர்னு சிரிக்கிறார், திடீர்னு ஆடுறார், திடீர்னு பாடுறார். ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் என்று சொல்லி பாடி வன்பொன்னி பேரார்வோல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் திருமுத்தம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனேன்னு குலசேகர ஆழ்வாருடைய கோஷம். அப்ப அழுதழுது பக்தன் பெருமானையே ஆனந்தப்படுத்துகிறான். யதாக்னினா ஹேமமலம் ஜஹாதி துவாதம் புனஸ்வம் பஜதேச்ச ரூபம். எப்படி நெருப்பு எரிந்து எரிந்து அழுக்கை போக்குகிறதோ அதை போல இவன் உள்ளம் வெந்து வெந்து பெருமானுக்காக ஏங்கி ஏங்கி கர்மத்தனையும் தொலைத்து விடுகிறான். விஷயான் தியாயதச்சித்தம் விஷயேஷு விஷஜ்யதே மாம் அனுஸ்மரதச்சித்தம் மையேவ பிரவிலீயதே. விஷயங்களை நினைக்க நினைக்க, உறவுக்காரால நினைக்க, உற்றார்களை நினைக்க, கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும். இந்த இன்பத்தை நினைக்க நினைக்க அதிலேயே மனம் ஈடுபடும். பகவான்கிற இன்பத்தை நினைக்க நினைக்க அவனிடத்திலே ஈடுபட்டு அவனையே அடையும். இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழைய 2 4 தோளும் எவ்வளவு நெம்பெருமான் கோயிலென்னே கிதுவன்னோ எழிலாரி என்னார் தாமே என்று திருவங்கியாழ்வார் கோஷம். இதுவரைக்கும் நம்ம உடம்ப பாக்குறோம், நாம்கிற ஆத்மாவை பத்தி கூட சிந்திப்போம். ஆனா பெருமானை சேவிச்சுட்டோம்னா வயலாளி மணவாளனை திருவங்கியாழ்வார் சேவித்தார். இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன், இனி என் உடம்பையும் கண்ட படல. அதே போல என் ஆத்மா கண்டிப்பா நான்கிற ஆத்மாவும் கண்டப்பட போறதில்லை. அப்ப எதை பார்த்தி கண்டேன் கனமகர குழைய 2 4 தோளும். இனி நின்று இருக்கிற பெருமாள் தான் சேவை சாதிக்கிறார். அமர்ந்த பெருமாள், சயனித்த பெருமாள். அங்கு மனம் ஓடிவிட்டதென்னால் அதைத்தான் மையர்ப்பித்த மனஹாங்கிறார். பெருமானிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட மனமாக இருந்தால் மொத்தம் நேது நினையாமல் போகிறது. மற்ற எல்லா ஆசையும் துறக்கிறார். மேலே உத்தவர் கேட்கிறார், அப்படி துறக்கணும் உங்ககிட்ட அடையணும்னா என்ன வழி? இப்ப கீழே ஒண்ணு சொன்னேனே, அது எவ்வளவு ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகத்தில் இருப்பாருங்க. யதாத்வாமரவிந்தாட்ச யாதிருஷம் வா யதாத்மகம் தியாயேன் முமுக்ஷுருதே ஏ தன்னே தியானம் துவம் வக்தும் அர்ஹசி. தியானம் பண்றதுக்கு வழி என்னன்னு சொல்லு, உன்னை நினைப்பாயின்னு சொல்லுகிறாய். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்காரா? அந்த ப்ரொசீஜரெல்லாம் போனாத்தானே, அதன்படி போனத்தானே பெருமானை பத்தி நல்லா மனசுல கேட்க முடியும். வழி என்னன்னு கேட்க கண்ணன் சொல்றார். சம ஆசீன ஆசீனா, நல்ல ஆசனத்தில் அமர்வாய். சமகாயோ யதா சுகம், 2வது சுகமா யதா சுகம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிமிர்ந்து இருந்து கொண்டு பின்னாடி கழுத்தையும் முதுகையும் நேர்கோட்டில் வை. ஹஸ்துவாத் சங்கஹா ஆதாய ஸ்வநாசாக்ர கிருதேக்ஷணா, 2 புருவத்துக்கு நடுவில் மூக்கின் முனியிலே கொண்டு வந்து உன்னுடைய கண்களை நிறுத்தி, ஹஸ்தா உத்சங்கஹா ஆதாய உன்னுடைய மடியில் கைகளை வைத்துக் கொண்டு, பிராணஸ்ய சோதையேன் மார்க்கம், நன்கு பிராணவாயு போயிட்டு வர மார்க்கத்தை பிராணாயாமம் பண்ணி பண்ணி சுத்தப்படுத்தி, பூர கும்பக ரேச்சகைகி, இதெல்லாம் பிராணாயாமத்தினுடைய வகைகள். விபர்யேனாபி சனைகி அபியசேது விஜிதேந்திரியா, இந்திரியங்கள் மெதுமெதுவே அடக்கத்துக்கு வரும். காலை மதியம் மாலை 3 வேளை பிராணாயாமம் ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு செய்தோம். மனத்தை ஒருநிலைப்படுத்துறோம், புலன்களத்தனையும் கட்டுக்கு வரும். ஹிருத்யவிச்சின்ன ஓங்காரம் கண்டாநாதம் விசோரணவது, எப்படி மணியினுடைய ரீங்காரமோ அதை போல ஓங்காரத்தை நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே உள்ளும் புறமுமாக செலுத்த வேண்டும். பிராணேனோதீர்ய தத்ராத புனः சம்வேசயத்ஸ்வரம் தசகிருத்வஸ்திரிவிஷணம் மாசா தர்வாக்கு ஜிதாநிலா. இதை நீ ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணிட்டு வா. 10 தடவை 3 வேளை பண்ணி வந்தியானா ஒரே மாசம் கெடுவோட கண்ணன் சொல்றார், ஒரு மாசத்துக்குள் மொத்தமும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஹிருத்புண்டரீகம் அந்தஹஸ்தம் மூர்த்வானாலம் அதோமுகம் தியாயா தியாது தியாது ஊர்தமுகம் உன்னித்ரம் அட்டபத்திரம் சகர்ணிகம். ஒரு தாமரையை தலைகீழ பிடித்தா போலே உன் ஹிருதயம், அதுவும் மொட்டு விரியாத தாமரையை போல இருக்கும். 8 தளத்தோட இருக்கிற தாமரை. அந்த தாமரைக்குள் என் திருவுருவத்தை நிறுத்து. என்னை கொண்டு வந்து உன்னுடைய ஹிருத்புண்டரீகம் இதயமாகிற தாமரையிலே நிறுத்தி தியானிக்க தொடங்குவார். இதைத்தான் ஆழ்வார் சாதித்தார். மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும். ஆங்காங்கு எத்தத்தின்னா பித்தந்தளின்னு தேடிட்டு போகாதீங்கோ, சிந்திப்பே அமையும். பகவானை தியானித்தால் போரும். தியானித்தால் நீ எப்படி காட்சி கொடுப்பாய்னு உத்தவர் கேட்டார். கண்ணனுக்கு அதை சொல்றதுக்கு அவர் நாக்கே வலிச்சு போச்சு. அதை நினைத்த உடனே அவருக்கே ஆனந்தம் ஏற்பட்டது. எப்படி பெருமான் காட்சி அளிப்பான்னு பார்ப்போம்.